இன்னைக்கு அருண்குமார் அசிங்கப்பட்டு நின்ன மாதிரி கண்டிப்பா ரோகிணி ஒரு நாள் அசிங்கப்பட்டு நிப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நினைக்கணும் அப்படின்றத விட அது நடக்கணும், நடந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றது நம்மளோட ஆசை. சரிங்க, இன்னைக்கு எபிசோட் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன அப்படின்றத கொஞ்சமா பார்த்துட்டு அண்ட் நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட்ல ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம முத்து கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. முத்து வந்து நம்ம கிறிஸ்ட வந்து நிறைய கேள்விகள் கேட்கிறாரு அண்ட் கிறிஷும் தெளிவா பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பையும் பாருங்க, தன்னோட அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்றது தன்னோட அம்மா இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் சொல்லல. இந்த ஒரு விஷயத்துக்காவது ரோகிணி வந்து மனசு இறங்குவாங்களா? ஏன்னா அவன் வந்து சின்ன பையன் கிடையாது, இதுதான் எங்க அம்மான்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஆனா இப்ப வரைக்கும் அந்த உண்மையை அவன் காப்பாத்திக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் தான் இருக்கிறதுலே பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லலாம். ரோகிணிக்கு மனசாட்சியே இல்லாத ஒரு மிருகம், ஆனா அந்த பையன் அப்படி கிடையாது, ஒரு நல்ல பையன். ஸோ இப்போ வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அண்ட் நம்ம மீனா பயந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பையன் எங்க வீட்டில் தான் இருக்கான், சேஃபா இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்காக அந்த ஸ்கூலுக்கு போறாங்க. அப்போ அந்த சார்ட்டையும் சொல்லிட்டாங்க, அந்த பையன் எங்கள் கூட தான் இருக்கான், சேஃபாக இருக்கான், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கும் தைரியத்தை கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவரும் பார்த்தீங்கன்னா பயந்து போயிருந்தார் இந்த பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மூலியமா மகேஸ்வரிக்கு போக மகேஸ்வரி வந்து அந்த பையனை கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. முத்து வந்து முடியாது, ஒன்று அவங்க பாட்டி வரணும், இல்லை அவங்க அம்மா வரணும், கார்டியன்ட்டெல்லாம் அனுப்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒருவேளை நான் அப்படி மறுபடியும் இந்த ஸ்கூலுக்கு வந்து விடணும் அப்படின்னா அவன் 2 நாள் அந்த வீட்டில் இருந்துட்டு தான் வருவான், ஏன்னா அந்த பையன் ரொம்ப பயந்துருக்கான், ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கான் அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாரு. ஸோ இதுக்காகவாவது கொஞ்சமாவது ரோகிணி மனசு மாறி ஏதாவது ஒரு விஷயம், ஏன்னா இவங்களால பார்த்துக்க முடியல அப்படின்னா அந்த பையனை திரும்ப அவங்க அம்மா கிட்டே கொடுத்து விட்டுறலாம். ஸோ அவனாவது ஊரில் போயாவது நிம்மதியாக இருப்பான், அங்கே உள்ள பசங்களோட சேர்ந்து அவங்க அங்கே பாட்டி கூட சேர்ந்துட்டு இவங்க எப்பயோ ஒரு தடவை போயிட்டு வந்துடலாம். ஆனால் அதை விட்டுட்டு திரும்ப இங்கே வச்சிருந்து அந்த பையனை ரொம்ப தான் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ ரோகிணியோட அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிஷ் வந்து நம்ம முத்துவோட வீட்டில் நம்ம மீனாவோட வீட்டில் தான் இருக்க போகிறான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. எப்படிடா நம்ம கிறிஷை வந்து வெளியே கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் ரோகிணி அடுத்த கட்டமாக பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா ரோகிணியை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிஷ் அங்கே இருக்கிறது இவங்களுக்கு எப்பயுமே டேஞ்சர் தான். கிரிஷ் அங்கே இருந்தா அப்படின்னா நிச்சயமாக இவங்க ஏதாவது ஒரு விஷயம் கேட்டு உண்மையை வந்து அவன் சொல்லிட்டான் அப்படின்னா அது சிக்கல் அப்படின்றது ரோகிணிக்கு நல்லாவே தெரியும். அதனால ரொம்பவே பயப்படுறாங்க, இந்த பையன் அங்கே இருக்கவே கூடாது, அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்ப பலமாக யோசிக்கிறாங்க. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி கிரிஷை வந்து அவங்ககிட்ட இருந்து பிரித்து கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமாக அவங்க திட்டம் இருக்க போகுது. பட் இவங்க என்ன திட்டம் போட்டாலும் ரோகிணியோட அம்மா, அதாவது நம்ம பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நேரில் வந்து சொன்னால் மட்டும்தான் இப்போ கிரிஷ் வந்து போவாரே தவிர்த்து ரோகிணியே போய் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாலும் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவர் தெளிவாக சொல்கிறாரு, இந்த பையனை நீங்கள் வந்து கொடுமைப்படுத்துறீங்க, பாவம் அவனுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குது, அவன் உங்கள் கூட தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான், ஆனால் நீங்கள் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு கிறிஷுக்காக. ஸோ அதுக்காகவாவது ரோகிணி வேற ஒரு வேஷத்தில் வந்து ஃபோன் பண்ண தான் செய்ய போகிறாங்க. சரிங்க, இவ்வளோ தாங்க இன்றைக்கி எபிசோடில் நடந்தது. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது முத்துவோட கதை ஒரு தனி கதையாக போய்கிட்டு இருக்குது. முத்துவை பற்றின சில உண்மைகள், சில ரகசியங்கள் அது இருக்குது. பட் அது எப்போ நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்றது தெரியல. கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் தெரிய வரும். ஏன்னா இந்த கதையில் அடிக்குறாட்டி முத்துவை பற்றின விஷயங்களை நான் என்ன தப்பு பண்ணேன், இதெல்லாம் நீ பற்றினதுடா அப்படின்னு சொல்லி மனோஜ் மேலே முத்து பழிய போடுறாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் வந்து, டே நீ எல்லாம் ஒரு நல்லவனே கிடையாது, நான் உன்னை எதுக்கு ஹாஸ்டலுக்கு அனுப்புனேன் தெரியுமா, அதாவது பாட்டி வீட்டுக்கு உன்னை எதுக்கு அனுப்புனேன் தெரியுமா. ஸோ இந்த மாதிரி ஒரு ரவுண்டுக்குள்ளேயே சுற்றி வர்றாங்க. அப்போவே நமக்கு தெரியுது சம்திங், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. பட் அது என்ன விஷயம் அப்படின்றத நம்ம கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்க போகிறோம், அல்லது நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, இவ்வளோதாங்க இன்றைக்கி எபிசோட் நடந்தது. அண்ட் நாளைக்கு எப்பில் நடக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணி வந்து அடுத்த கட்டமாக பிளான் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது கிறிஷை இங்கேருந்து கூட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வழக்கம் போல் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா, இவங்க ஃபாரின்லேருந்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி. ஸோ அதே மெத்தடை தான் இங்கே நம்ம முத்துக்கிட்டேயும் ட்ரை பண்ணுறாங்க. நான் வந்து ஃபாரின்லேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்டேருந்து ஒரு ஃபேக்காக ஒரு கால் பண்ணுறாங்க. அப்போ முத்து சில கேள்விகள் கேட்குறாரு. நீங்கள் உண்மையிலே கிறிஷ்க்கு அம்மா தானா, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு உண்மையிலே கிறிஷ் மேலே அக்கறை இருந்தது அப்படின்னா நீங்கள் கிறிஷை வந்து பார்த்துருக்கணும்ல, நீங்கள் ஏன் கிறிஷை பார்க்க மாட்டேங்கிறீங்க, கிறிஷை ஏன் நீங்கள் ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டீங்க, கிறிஷை வந்து நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே வந்து வேற மாதிரி பேசுகிறாரு. ஸோ இது வந்து ரோகிணிக்கு பயத்தை ஏற்படுத்துது. ஏன்னா இப்போ இவ்வளோ தெளிவாக பேசுகிறானே, நாளைக்கு இவனால் ஒரு பிரச்சனை நமக்கு வந்துருமா அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க. அவங்க பயந்தபடி தான் என்னைக்கா இருந்தாலும் முத்துவால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரதான் போகுது. ஸோ கிறிஷை நான் இங்கேருந்து அனுப்பணும் அப்படின்னா ஒன்று நீங்கள் நேரில் வரணும், இல்லை அப்படின்னா உங்கள் அம்மா நேரில் வரணும். நீங்கள் வந்து எந்த ஊர்லனாலும் இருங்க, அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் கிறிஷோட மனநிலை ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த பையனை எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க, உனக்கு அம்மா அப்பா இல்லைன்னு கிண்டல் பண்ணுறாங்க, நீ ஒரு லையர் பொய்யன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவனோட மனசு வந்து என்ன பாடுபடும் அப்படின்ற விஷயத்த யோசிச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது ரோகிணி தரப்புலேருந்து என்ன
என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை, என் பையனை எப்படி பார்த்துக்கிறணும், எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும், நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணணும், நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது, என் பையனை நான் பார்த்துக்கிருவேன் அப்படின்ற மாதிரி இவங்க இருந்து சொல்ல, ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்து ரொம்பவே அப்செட் ஆகுறாரு. சரி, இதுக்கப்புறம் இவகிட்ட நம்ம கிறிஷை ஒப்படைக்கணுமா அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்க தான் போகிறாரு. ஏன்னா இவங்க மேலே நம்பிக்கையே இல்லை, இவங்க தான் முன்னுக்கு பின் முரணாக பேசிக்கிட்டு இருக்காங்களே. அப்போது இந்த கால், இந்த வெளிநாட்டிலேருந்து வர்ற கால், இதெல்லாம் உண்மையா, இதுக்கு பின்னாடி யார் இருந்து பேசுகிறா அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து நினைக்கிறாரு. ஏன்னா முத்துவுக்கு தெரியுது, கண்டிப்பாக இது வந்து யாரோ ஒரு ஆள் வேணுக்கும்னே நமக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருக்காங்க, நம்ம கிட்ட மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்கு தெரியுது. அண்ட் நம்ம மீனாவுக்கு அதை விட ஒரு படி மேலே போய், யாரோ நமக்கு ரொம்ப வேண்டியவங்களோட குழந்தை தாங்க கிறிஷ், பட் அது யார் என்ன ஏது அப்படின்ற விஷயம் எதுவுமே தெரிய வரல. மற்றபடி நம்ம குடும்பத்துக்கும் கிறிஷுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது, ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. பட் இப்போதைக்கு நமக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் என்னைக்கா இருந்தாலும் தெரிய வரும்போது நமக்கு உண்மை தெரிய வருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி மீனா, நீ சொல்கிறது உண்மையாகவே இருந்துட்டு போட்டும், கிறிஷ் வந்து நமக்கு நெருங்கிய சொந்தக்காரங்களை அல்லது நமக்கு நெருங்கிய தெரிஞ்சவங்களோட பையனாகவே இருந்துட்டு போட்டும், அது யாராக இருக்கும் நீ நினைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ அப்போ தான் சந்தேக வட்டத்துக்குள்ளே யார் வர்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி வர்றாங்க. அப்போது ரோகிணியோட பையனா ஏன் இருக்கக்கூடாது, ரோகிணிக்கு இதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் முடிஞ்சு மனோஜை ஏமாற்றி 2வது நம்ம கல்யாணம் முடிச்சிருந்துச்சுன்னா அப்போ தாங்க அங்கே தாங்க இது தாங்க நம்ம எதிர்பார்த்தோம், இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டாக கண்டுபிடிக்கணும். ஸோ இப்படி இவங்க கண்டுபிடிக்கிறது நம்ம ரோகிணிக்கு தெரிய வருது, என்னடா அது நம்மளை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, ஸோ இப்படியே நம்ம சந்தேகப்பட்டாங்க அப்படின்னா நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்றது ரோகிணிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அப்போ ரோகிணி அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கணும், இவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இவங்க ஃப்ரீயாக சுத்த போய் தான் நம்மளை பற்றின விஷயங்களை யோசிக்கிறாங்க, நமக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்காக இவங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்தா மட்டும்தான் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு நம்ம வேலையை மறப்பாங்க, நம்மளை பற்றின விஷயங்களை வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற விஷயத்த அவங்க மறப்பாங்க. அப்போது இவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு முடிவெடுத்துட்டாங்க. சரி, இப்போ ரோகிணி ஒரு முடிவெடுத்துருக்காங்க இல்லையா, இதனால என்னென்ன விஷயங்கள் பண்ண போகிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இதனால் அவங்க முரட்டு சம்பவம் பண்ண போகிறாங்க. நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள், எதிர்பார்க்காத சம்பவங்கள்லாம் இதுக்கப்புறம் நடக்க போகுது. அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல மீனாவுக்கு ஒரு பிரச்சனை, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவுக்கு ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகள் ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்டு இருக்க போகிறாங்க. அப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நம்ம ரோகிணியோட விஷயத்தை மறந்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒட்டு மொத்தமாக வந்து அவங்க ஒரு விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி பிரச்சனையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அவங்க பண்ணுறாங்க. பட் அவங்க என்ன பிரச்சனையை கொடுத்தாலும் இதுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் மாற்றம் தேவைப்படுது. பார்ப்போங்க, ரோகிணி நினைக்கிற விஷயம் நடக்குமா, ரோகிணி அதுக்கப்புறம் எப்படி சிக்க போகிறாங்க, எப்படி சின்னாபின்னம் ஆக போகிறாங்க அப்படின்றது இனி வர்ற எபிசோடில் தெரியும். பட் இதுக்கப்புறம் ரோகிணி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமாக தான் இருக்கும். இவ்வளோ நாள் வரைக்கும் எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அண்ட் எல்லாருமே ரோகிணிக்கு ஆதரவாக சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தவளை தன் வாயால் கெடும் அப்படின்ற மாதிரி ரோகிணி பண்ணுற தப்பு எல்லாம் சேர்த்து வச்சு இப்போ அவங்களுக்கு மொத்தமாக ஆப்பாக வந்திருக்குது. அந்த ஆப்பு தான் ஒட்டு மொத்தமாக அவங்கள பற்றின விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்போகுது. ஸோ ரோகிணி முகம் திரை இன்னும் சீக்கிரமே கிளிய போகுது, அண்ட் ரோகிணி யாரு, கிறிஷ் யார் அப்படின்ற உண்மைகள் தெரிய வரப்போகுது. நம்ம எதிர்பார்த்த காட்சிகள் கூடிய சீக்கிரமே நடக்க போகுது, பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். தேங்க்யூ. ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருக்கமாக பார்த்துருப்போம் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் முழுசாக விரிவாக பார்க்கலாம் என்ன நடக்க போகுது, எப்படி இந்த பிரச்சனையை வந்து நம்ம ரோகிணி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரோகிணி ஒரு பிரச்சனை எடுத்தாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. சும்மா சொல்லக்கூடாது, என்னதான் அவங்க வில்லியாக இருந்தாலும் அடுத்தடுத்து அவங்க பிளான் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அண்ட் அடுத்தடுத்து வந்து இவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். அங்கே சுற்றி இங்கே சுற்றி இவங்களுக்கு பிரச்சனை வராத விதமாக அவங்க என்ன வேணால் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களோட கேரக்டர் அப்படி தான். இப்போ மட்டும் கிடையாது, எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அழகாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணி அந்த பிரச்சனை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா
முடிச்சு விட்ருவாங்க. ரோகிணியோட குணத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான். அவங்க வந்து ரோகிணின்றவங்க இப்படி தான். பட் அவங்கள சுற்றி நிறையா தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அந்த தப்பை சரி செய்கிறதுக்கு அவங்க வந்து சரி வரல. ஸோ அதுக்கு பதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தப்பை விட நம்ம தப்பு பண்ணுவோம். இப்போது ஒரு தப்பு மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு, அந்த தப்பை மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கணக்கே இல்லாமல் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம திருந்திடுவோம், நமக்கு வந்து நம்மளை பற்றின விஷயங்கள் வந்து வெளிச்சத்துக்கு வந்துருச்சு, நம்ம தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஸோ நம்ம கொஞ்சமாக திருந்திடுவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து திருந்தினாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் அவங்க திருந்துறதுக்கு தயாராகவே இல்லை. அவங்க இப்போ என்ன விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்காங்க அப்படின்னா, நம்ம மாட்டிக்கக்கூடாது. ஸோ நம்ம மாட்டிக்கக்கூடாமல் இருக்கிறதுக்கு நம்மளால் என்ன தப்பெல்லாம் பண்ண முடியுமோ அந்த தப்பெல்லாம் நிச்சயமாக பண்ணுவோம். யார் நம்மளை கேட்பா? நம்மளை கேட்குறதுக்கு யார் இருக்கா? யாருமே இல்லை. நம்மளை பற்றின விஷயங்கள் யாருக்காவது வெளிச்சத்துக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்காக பயப்படணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நம்ம பாட்டுக்கு தப்பு பண்ணுவோம், எவ்வளோ தூரத்துக்கு தப்பு பண்ண முடியும் தப்பு பண்ணுவோம், யாரும் நம்மளை கேட்டால் அதுக்கப்புறம் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதல் இப்போ தப்பு தான், ரோகிணினாலே தப்பு தான் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு எல்லாரும் யோசிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி அந்த விஷயங்கள் அவங்க வந்து மக்கள் மனசில் பதிஞ்சிட்டாங்க. இவங்க இதுக்கப்புறம் என்னதான் நல்லது செஞ்சாலும் இவங்க வந்து நல்லவங்க அப்படின்ற ஒரு எண்ணம் யாருக்குமே வராது. ஏன்னா பண்ணதெல்லாம் கேவலமான வேலை, பண்ணதெல்லாம் அயோக்கியத்தனமான வேலை, கிறிஸ் விஷயமா இருக்கட்டும், முத்து விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையும் இவங்க பண்ணது முழுக்க ஒரு கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனம் அப்படின்னு கூட சொல்லலாம். கொஞ்சமாவது மனசாட்சி, ரொம்ப நம்ம வந்து மனசாட்சி எதிர்பார்க்கலாம், கொஞ்சோண்டு ஜஸ்ட் ஒரு சின்ன மனசாட்சி. ஸோ இவங்களுக்கு இந்த கெடுதலை செய்யலாமா, இவங்க நமக்கு நல்லது செஞ்சுருக்காங்களா கெட்டது செஞ்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சமாவது யோசிச்சு கூட அவங்க நிறையா விஷயங்கள் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அதெல்லாம் அவங்க யோசிக்கிறதுக்கே தயாராக இல்லை. ஏன்னா யோசிச்சா தன்னோட வாழ்க்கை போயிருமே அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. ஸோ எல்லா பொய் சொல்லியும் ஒரு கல்யாணத்தை நடத்திக்கிட்டது இவங்க. ஸோ முத்தா இருக்கட்டும், மீனாவாக இருக்கட்டும், இவங்க வந்து யாருக்கிட்டையும் எந்த பொய் சொல்லி எந்த ஒரு கல்யாணமும் எந்த ஒரு தப்பும் பண்ணலை. ஸோ முழுக்க தப்பு பண்ணி எல்லா விஷயத்தையும் பண்ணது இவங்க. ஆனால் தண்டனைகள் மட்டும் ஒவ்வொரு முறையும் கொடுக்கும்போது நம்ம முத்து மீனாவுக்கு கொடுக்குற மாதிரி தான் இவங்க பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க சைடு இருக்கிற தப்போ சரியோ அது எதுவுமே பெருசாக வெளிச்சத்துக்கே வரமாட்டேங்குது. பட் இவங்களை தாண்டி நடக்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இவங்க பண்ணுற விஷயங்கள், ஆனால் அது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி வந்து நிற்குது. எல்லா விஷயத்துலையும் இந்த பிரச்சனை அப்படின்னு கிடையாது. உதாரணத்துக்கு கிறிஸ் பிரச்சனை வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனை தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெவர். இவங்க பண்ணுற எல்லா விஷயமும் எல்லா பிரச்சனையும் இவங்களுக்கு பாசிட்டிவாக மட்டும்தான் அமையுது, மற்ற எல்லாருக்கும் அது ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது. ஏன்னா இவங்களோட கேரக்டர் ரொம்பவே கேவலமான ஒரு கேடுகட்ட கேரக்டராக இருக்குதுங்க. அதுதான் இங்கே இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கிற ஒரு கேரக்டராக இருந்தது அப்படின்னா அந்த கேரக்டருக்கு புரியும், ஓகே இந்த மாதிரி தப்பை நம்ம செய்யக்கூடாது, இவங்க வந்து நமக்கு நல்லது தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது புரியும். ஆனால் இந்த கேரக்டரை வந்து எதுலேயுமே சேர்த்துக்க முடியாது அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இந்த கேரக்டரை பற்றி அப்படின்னு சொல்லலாம். சரி, இது ஒரு பக்கம் இருக்க. இப்போது இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணிக்கு ஒரு பெரிய கவலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஷ் வந்து நம்ம முத்துவோட வீட்டில் இருக்காம், அதாவது நம்ம சீதாவோட வீட்டில் இருக்காரு. இது வந்து ரோகிணிக்கு பெரிய பயத்தை ஏற்படுத்துது. ஏன் அப்படின்னா, இவங்க ஏதாவது கேட்க போய் அந்த பையன் ஏதாவது சொல்லி ரோகிணி தான் என்னோட அம்மா அப்படின்ற விஷயத்தை போட்டு உடச்சிட்டான் அப்படின்னா அவ்வளோதான், நமக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சு போச்சு, இனிமேல் இந்த குடும்பத்தில் நமக்கு இடம் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து ரொம்ப பயப்படுறாங்க. அதனால தான் பாருங்கள் கிறிஷ் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்காங்க. கிறிஸ்டை பற்றின விஷயங்கள் எதுவுமே வெளியே வந்துடக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப குறிக்கோளோடு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபேவராகவும் அதற்கு எதிராகவும் தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க முழுக்க. ஸோ இவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ணிட்டாங்க, ஓகே நமக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுத்துட்டாங்க. அவங்க முடிவெடுத்து என்ன பண்ணணும், எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா முதல்ல வந்து உதவிக்கு யாரையாவது கேட்கணும். இப்போ முத்துவாக இருக்கட்டும், மீனாவாக இருக்கட்டும், இவங்ககிட்ட சொன்னால் இவங்க நிச்சயமாக வந்து உதவி பண்ணுவாங்க. அப்படி இவங்களை வந்து எதிரியோ இவ நம்மளோட எதிரி அப்படின்னு சொல்லி யாருமே இவங்களை வந்து ஒரு எதிரியாக பார்க்க போகிறது கிடையாது. ஆனால் இவங்க இருக்கிற எல்லாரையும் எதிரியாக பார்க்குறாங்க. தன்னோட சுயநலத்துக்காக எந்த எல்லைக்கும் போவேன், எக்ஸ்ட்ரீம், எனக்கு எவன் கேடு கெட்டு போனாலும் எனக்கு அதை பற்றின கவலைகளே கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட லைஃப் மட்டும்தான் முக்கியம், நான் நல்லா இருக்கணும், இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும், நான் நல்லா இருக்கணும், எனக்கு எந்த பிரச்சனையும் கண்ட பந்துடக்கூடாது, ஸோ எனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கணும், எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்லலாம், இவங்க வந்து முழுக்க ஒரு சுயநலத்திலே வந்து ஊறி போனவங்க தாங்க இவங்க. ஸோ கொஞ்சமாவது மனசாட்சி அப்படின்ற விஷயம் இல்லாமல் முழுக்க சுயநலம். 90% பார்த்திங்கன்னா சுயநலம், 10% பார்த்திங்கன்னா அதுவும் சுயநலமாக தான் இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்க எவ்வளோ கேவலமான ஒரு கேரக்டர் அப்படின்றது நான் சொல்லி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் அன்றாடம் டெய்லி சீரியல் பார்க்குறவங்க தான். ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம கேரக்டரு எப்படிப்பட்ட கேரக்டர், ரோகிணி கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தாங்க இங்கே பிரச்சனையும். இவங்க கொஞ்சமாவது மனசாட்சியோடு நடந்துக்கிறாங்க, இல்லை மனசாட்சியோடு இருக்காங்க அப்படின்னா
ஓரளவுக்கு நம்ம ஏதாவது பேசலாம் ரோகிணி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாதே. இவங்க முழுக்க முழுக்க வந்து ஒரு கெடுதலான ஒரு விஷயம், இவங்க வந்து எந்த வகையிலையும் சேர்த்துக்கவில்லவே முடியாத ஒரு கேரக்டராக இருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம உட்காந்து கடைசி வரைக்கும் வேடிக்கை பார்க்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும். இதுக்கப்புறம் அதுதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதுக்கப்புறம் அப்படி இருக்கிறதுக்காக முத்து வந்து அலோவ் பண்ண மாட்டார். முத்து அவரோட அடுத்த திட்டத்தை போட ஆரம்பிச்சிட்டாரு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முத்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக ரோகிணி விஷயத்தில் எந்த ஒரு ஃபோக்கஸும் பண்ணலை. அது முத்துவாக இருக்கட்டும் மீனாவாக இருக்கட்டும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2 பேருமே ரோகிணி விஷயத்தில் பெருசாக எந்த ஒரு இன்வால்மெண்ட்டும் காட்டலை. ஏன் ரோகிணி வந்து நம்மக்கிட்ட பொய் சொல்ல போகிறாங்க? ஸோ அந்த ஒரு தாட்டில் தான் இவங்க ஓடிக்கிட்டு இருக்கு. நம்மக்கிட்ட ரோகிணி பொய் சொல்லணும் அப்படின்ற ஒரு தேவை எங்கேருந்து வந்தது? ஸோ அப்படி ஒரு தேவையே கிடையாது. நம்மக்கிட்ட ரோகிணி பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மீறி நம்மக்கிட்ட எதுக்காக பொய் சொல்கிறாங்க? ஸோ நம்மக்கிட்ட பொய் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தெரியுது. ஆனால் ரோகிணிக்கு அப்படி கிடையாது. ரோகிணியை பொறுத்த வரைக்கும் தன்னோட சுயநலத்துக்காக எந்த எல்லைக்கும் போவேன். நான் இப்படி தான், எனக்கு வந்து என்னோட சுயநலம் முக்கியம். என் சுயநலத்துக்காக நான் என்ன விஷயமும் பண்ணுவேன். ஸோ அந்த ஒரு தாட்டுக்கு வந்து அவங்க முழுசாகவே மாறிட்டாங்க. ஒரு முழுசாக ஒரு அயோக்கியத்தனம் பண்ணுறதா இருக்கட்டும், கேடுகட்டத்தனம் பொறுக்கித்தனம் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா முழுசாக வந்து துணிச்சிட்டாங்க. நான் இப்படி தான் பண்ண போகிறேன், எனக்கு இதுதான் முக்கியம் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டாங்க. ஸோ இவங்கக்கிட்ட நம்ம வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? இவங்கக்கிட்ட வேறு நம்ம எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சமாவது ஒரு மனுஷியாக இருந்தால் நம்ம வேறு ஏதாவது ஒரு விஷயங்களை எதிர்பார்க்கலாம். நம்ம இவங்க தான் மனுஷே கிடையாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம பிறகுன்னு எதிர்பார்க்க முடியும்? நம்ம இவங்ககிட்ட என்ன எதிர்பார்த்தாலும் அது வேஸ்ட்டு. அது வந்து புரோஜனமே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்றது தான் உண்மையும் கூட. ஸோ அப்போது ரோகிணிக்கிட்டேருந்து நான் செய்ய போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணி இதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் அது வந்து ஒரு இஷ்யூ தான். அவங்க இதுக்கப்புறம் என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் அது வந்து பெரிய இஷ்யூவாக தான் மாறும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரோகிணிக்கு இதுக்கப்புறம் சிக்கல் மேல் சிக்கல் தான், அடி மேல் அடி தான் விழுக போகுது. ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் அவங்க பண்ண விஷயங்கள் வேறு, இதுக்கப்புறம் அவங்க பண்ண போகிற விஷயங்கள் வேறு. ஸோ இவ்வளோ நாள் வரைக்கும் இவங்க மேலே கொஞ்சம் ஒரு பொறுமை இருந்திருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் அந்த பொறுமை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது அப்படின்றத சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இவங்க எல்லா எல்லையும் தாண்டி போயிட்டாங்க. இவங்களால் எவ்வளோ தூரத்துக்கு கேவலமான விஷயங்கள் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு கேவலமான விஷயங்கள் பண்ணி, ஸோ இவங்களுக்குன்னு இருந்த எல்லைகளாம் தாண்டி அவங்க பாட்டுக்கு அதிகமாக ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துனால இவங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இவங்களுக்கு நடக்க போகிறது முழுக்க முழுக்க கெடுதலாக மட்டும்தான் இருக்கும். அதனால இதுக்கப்புறமா அவங்க கொஞ்சம் திருந்தலைன்னா நிச்சயமாக திருத்தப்படுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இடம் இருக்காது. இவங்களை வந்து அடித்து துரத்திடுவாங்க. அதனால இவங்க வந்து கொஞ்சமாக திருந்துட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு, முழுசாக இல்லைனாலும் ஓரளவுக்கு இவங்களை வந்து ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நம்மளை ஏற்றுக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இவங்க திருந்தவே மாட்டாங்க, வருந்தவும் மாட்டாங்க. இவங்க பண்ணது தப்பு அப்படின்றது அவங்களுக்கு புரியாது. ஏன்னா இவங்க பண்ணுறது எவ்வளோ கேவலமான தப்பு அப்படின்றது இப்போ வரைக்கும் அவங்களுக்கு புரியலை. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தில் அவங்க தெளிவாக இருக்காங்க. நம்ம சுயநலத்துக்காக என்ன வேணால் பண்ணலாம், யார் நம்மளை கேட்பா, நம்மளை கேட்குறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ அப்படின்ற ஒரு மைண்ட் ப்ராசஸில் இருக்கிறவங்க கிட்ட போய் நம்ம வந்து என்ன பேச முடியும்? நம்ம எதுவுமே பேச முடியாது. கடைசி வரைக்கும் வேடிக்கை தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இவங்க என்ன தான் பண்ணுறாங்க பண்ணட்டும், நம்ம வேடிக்கை பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால இதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்தை வந்து இவ்வளோ சும்மாலாம் எடுத்துக்கக்கூடாது. ஸோ எதுவாக இருந்தாலும் பிரச்சனையா, நல்லதோ கெட்டதோ மோதி பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ரோகிணியும் இதுக்கப்புறம் விட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னா அது இந்த குடும்பத்துக்கே ஒரு ஆபத்து, பேராபத்து அப்படின்னு கூட சொல்லலாம். ரோகிணி வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷி கேரக்டர்லேயே வராது. முழுக்க முழுக்க ஒரு வில்லி, ஒரு கேவலமான ஒரு பிறவி அப்படின்ற ஒரு கேரக்டரில் வரும். ஸோ அதனால் இவங்களை எக்காரணத்தை கொண்டும் எங்கேயுமே விட்டுறக்கூடாது. இவங்களை விட்டால் அது முழுக்க முழுக்க டேஞ்சர் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துவுக்கு மீனாவுக்கு தான். ஸோ அதனால் இதுக்கப்புறம் இவங்க என்ன விஷயம் பண்ணாலும் அது வந்து யாருக்கு ஆபத்து, யாருக்கு பிரச்சனை அப்படின்றத பார்த்து ரொம்ப கவனமாக இவங்க பண்ணணும். இல்லை அப்படின்னா இவங்க ஒட்டுமொத்தமாக ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நம்மளை யார் கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களால என்ன கேவலமான விஷயங்கள் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இவங்க போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால இதுக்கப்புறமும் ரோகிணி விஷயத்தில் எல்லாரும் சும்மா இருக்கக்கூடாது. ரோகிணி யார், என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது முதற்கொண்டு எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிக்கணும். அதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். ஏன்னா அப்படி ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா இனி அடுத்தடுத்து செய்ய போகிற சம்பவம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இதுதாங்க ஆரம்பம், இதுதான் ஆரம்பம். இனி நடக்கிற ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காததை விட நல்லாயிருக்கும். ஏன்னா ரோகிணி பற்றின விஷயங்கள் ஒவ்வொன்றா முத்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணிடுவார். ரோகிணி பற்றின விஷயங்கள் வந்து வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிடும், வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படின்றதுனால இனி இவங்க வைக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு
விஷயமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படும். இவ்வளோ நாள் இருந்ததை விட இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இவ்வளோ நாளைக்கு இருந்த பிரச்சனை அப்படின்றது வேற, இதுக்கப்புறம் இருக்க போகிற பிரச்சனைன்றது வேற. இதுக்கப்புறம் வந்து செய்ய போகிற சம்பவங்கள் இருக்குதே, அதுதாங்க இவ்வளோ நாள் நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் செஞ்ச நிறையா விஷயங்கள் இருக்குது, ரோகிணியை பற்றின விஷயங்கள். அண்ட் எல்லா விஷயத்துலையும் இவங்க பண்ணுவாங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக பண்ணுவாங்க, ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா பல்பு வாங்கிட்டு தான் உட்காந்துருப்பாங்க. கடைசியாக வந்து இவங்களுக்கு கிடைக்க போகிறது ஏதோ பல்பு தான். இவ்வளோ நாள் வரைக்கும் இவங்க பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வெறும் பல்பு மட்டும்தான் கிடைக்கும். இவங்க நினைக்கிற விஷயம் எதுவுமே நடக்காது. ஸோ கடைசியில் அது எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஸோ இதுக்கப்புறமும் அந்த விஷயம் வந்து நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரோகிணியோட ஆட்டம் எப்போ முடிவுக்கு வருது, என்ன செஞ்சு இந்த விஷயத்தை கொண்டு வர்றாங்க, என்ன செஞ்சு வச்சு இந்த விஷயத்தை வந்து முடிச்சு விடுறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. ரோகிணியை பொறுத்த வரைக்கும் வேணால் இது வந்து சும்மா சாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனால் நம்ம எல்லாரை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ரோகிணி மாட்ட போகிற ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால் இதுக்கப்புறம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்திங்கன்னா ரோகிணிக்கு ஆப்பாக தான் இருக்கும். ரோகிணி இதுக்கப்புறம் என்ன விஷயம் எடுத்து வச்சாலும் என்ன விஷயம் செஞ்சாலும் அது வந்து அவங்களுக்கு முழுக்க முழுக்க ஆப்பு தான். ஸோ அவங்க எதிர்பார்த்தாலும் சரி எதிர்பார்க்கலனாலும் சரி அவங்களுக்கு இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அது வந்து பிரச்சனையாக மட்டும்தான் அமையும். ஸோ இதுக்கப்புறம் ரோகிணி ஜாக்கிரதையாக இருக்கிறது அவங்களுக்கு நல்லது. இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், என்னை யாரும் எதுவும் கேட்கக்கூடாது, யாராவது என்னை அப்படி கேட்டிங்க அப்படின்னா நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். பார்ப்போங்க என்ன நடக்குது. இதுக்கப்புறம் ரோகிணி எப்படி இந்த பிரச்சனையை முடித்து கொண்டு வர போகிறாங்க, எப்படி முடிவுக்கு வர்றாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது இனி வர்ற எபிசோடில் தெரியும். ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியுது, இதுக்கப்புறம் தான் நம்ம ரோகிணியோட ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. இவ்வளோ நாள் வரைக்கும் இருந்த ரோகிணி வேறு, இதுக்கப்புறம் அவங்க ரோகிணி பண்ண போகிற ரோகிணி அப்படின்றது வேறு, டோட்டலாகவே ஃபுல்லாகவே வந்து வேறு ஒரு ரோகிணி அவங்க மாற போகிறாங்க. ஸோ இவ்வளோ நாள் வரைக்கும் பார்த்த ரோகிணியை விட இதுக்கப்புறம் பார்க்க போகிற ரோகிணி அப்படின்றது வேற. இவங்களுக்கு வந்து அது ரொம்பவே ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையோ ஒரு பெரிய ப்ராப்ளத்தையோ ஏற்படுத்த போகிற ஒரு விஷயம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அப்போ தாங்க நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும்.